படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்த்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் விட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்த்தால் முடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிக சீரிய முறையில் இன்றைய நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் நமது பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய சீரிய வழிகாட்டுதலின் முதலாக கொண்டு எங்களுடைய பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் உரிய செயல்பாபு என்று முதலமைச்சரால் போற்றக்கூடிய சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் கர்மமே கண்ணாயினார் என்கின்ற அளவிலே இந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு இதே தேதி இதே நாளில் இதே நேரத்தில் நம்முடைய தருமயாதினத்தில் முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருந்து கல்லூரியினுடைய பவள விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இன்றைய நாள் இந்த பழனியிலே இந்த விழாவை கலந்து கொண்டு ஆசியுரை நல்குவதிலே மகிழ்ச்சி. திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு நம்முடைய சமயத்துறைக்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதிலே இந்த முருகபக்தி மாநாடு மிக சீரோடும் சிறப்போடும் பல நிலைகளிலிருந்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய அரசுகளும் செய்ததில்லை, பிணி வருபவர்கள் எப்படி செய்வார்களோ என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட அறுபடை வீடுகளுக்கு அன்பர்களை அழைத்து சென்று வழிபாடு செய்து வைத்தல், சக்தி தலங்களுக்கு அழைத்து சென்று வழிபாடு செய்து வைத்தல், காசி தலத்திற்கு அழைத்து சென்று வழிபாடு செய்தல் போன்ற பல நிலைகளை இந்த அரசு நம்முடைய சமயத்திற்காக செய்து காட்டியிருக்கிறது. இந்த மாநாட்டின் மூலமாக உலக நாடுகளில் இருந்து பலரையும் இங்கே அழைத்திருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ் போன்ற இலங்கை போன்ற தலங்களிலிருந்து பல அமைச்சர்கள், மேயர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மலேசிய திருநாட்டில் முதலாவதாக முருகன் மாநாட்டினை நடத்திய டான் ஸ்ரீ நடராஜா அவர்கள் கூட இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 140 அடி உயரத்தில் முருகப்பெருமானுடைய சிலையை ஆசியாவிலேயே உயரத்தில் அவர் குள்ளமாக இருந்தாலும் முருகனை உயர்த்தி வைத்தவர்கள். இந்த முருக மாநாடு மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும். காரணம், முருகு என்ற சொல்லே தமிழ்ச்சொல். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கின்ற 3 இனமும் சேர்ந்ததுதான் முருகு. முருகப்பெருமான் தமிழிலே உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. முருகப்பெருமானினுடைய கரங்கள் 12, முருகப்பெருமானுடைய கண்கள் 18. அவன் கையிலே வைத்திருக்கின்ற வேல் ஆயுதம் என்கின்ற ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய என்ற எழுத்தை அவன் ஆயுதமாக கொண்டிருக்கிறான். 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல் கணக்கு நூல்கள் சேர்த்தால் 36 நூல்கள். 36 நம்முடைய தத்துவ நூல்களாக, சங்க இலக்கிய நூல்களாக கொண்டாடப்படுகிறது.
சங்க இலக்கியங்கள் தொடங்கி எங்களுடைய ஆதீன முனிபுங்கவர் குமரகுருபரர் வரைக்கும் இன்றைக்கு பக்தி இலக்கியங்களில் முருகனை பற்றி தான் பாடப்பட்டிருக்கிறது அதிகமாக.